வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். அது ராகி மால்ட்டுங்க. இதில் கால்சியம் நிறைய இருக்குது. இது வளர்கிற குழந்தைங்களுக்கு, பெண்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனை சுட வச்சுட்டு 1 கப் அளவுக்கு ராகி மாவுங்க. இது நான் கடையில் வாங்கின ராகி மாவு தான். நீங்கள் வீட்டில் திரிச்ச ராகி மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் ராகி மாவை மிதமான சூட்டில் ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரணும், கருக விட்டுறாதீங்க. அஞ்சு நிமிஷமாக ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடுங்க. இப்போது நம்ம வறுத்து எடுத்து வச்ச ராகி மாவை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்க போகிறோம். இந்த ராகி மாவை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதோட 5 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பருப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ போட்டுக்கோங்க. குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை ஒரு க்ளீனான ஒரு டப்பாவில் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. வேணுங்கும்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ராகி மால்ட் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். 1 கப் அளவுக்கு நீங்கள் பால் எடுத்துக்கிறேன். அந்த 1 கப் பாலுக்கு நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா ராகி மால்ட் பவுடர், அதை போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பால் வந்து ஒரு கொதி வரட்டும். அப்பப்போ நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இதில் நிறைய கால்சியம் இருக்குது. அதனால் வளர்கிற குழந்தைங்களுக்கு, பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். அவங்க நிறைய கால்சியம் நிறைந்தது சாப்பிடணும். இந்த ராகி மால்ட் அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். வெயிட் போடும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு போடாமல் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வெயிட்டெல்லாம் ஒன்றும் போடாது. குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. பெரியவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அது ரெண்டும் அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிடுங்க. வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் பவுல்லையோ எதில் நீங்கள் குடிக்க போகிறீங்களோ, குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்களோ அந்த டம்ளரில் மாற்றிக்கோங்க. இந்த ராகியில் புரதச்சத்து இருக்குது. வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. கால்சியம் சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது. இப்போது நான் ஒரு சுவைக்கு ஏற்ப 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் நார்மல் சுகர் போடலாம், வெல்லம் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சுகர் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்மளும் பெரியவங்களும் சுகர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதில் நிறைய கெமிக்கல்ஸ் போடுறாங்க. ஸோ இப்போது ஹெல்தியான டேஸ்டியான
ராகி மால்ட் ரெடி. வேணும்னா நீங்கள் கொஞ்சம் குங்குமப்பூ மேலே போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கொடுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை சீக்கிரமாகவே மீட் பண்ணுறேன்.